கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார், பெரிய விசேஷம். ஒரே ஒரு வாரம் 10 நாளில் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல 6 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது சப்தமத்தை குரு பார்க்குறார். அதாவது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நினைத்தது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையினால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அதாவது 11ஆம் இடத்துல முதல்ல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்னடா இது சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும் தந்தையினோட கொஞ்சம் இணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துலையே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது வியாபாரம், பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த செங்கல், இந்த மண் சம்மந்தப்பட்ட, செங்கல் சம்மந்தப்பட்ட, சிமெண்ட்டு, அதை தவிர மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, ரத்தம் சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்த வங்கி, அந்த மாதிரியான விஷயங்கள், டெஸ்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்திங்களேனால் அதாவது 6/3/2026 சனி பகவானுடைய மாற்றம். அதை தவிர 3/3/2026 சுக்கிரனுடைய மாற்றம். 12ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபரிமிதமான லாபங்கள் வரும். கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய காலம். நல்ல சுப செலவுகள் உண்டு. ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 9/3/2026 11/3/2026 இந்த 3 நாட்கள் இருக்குது. 2.25 நாள் இருக்கும். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சில பேருக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.